அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். முடிஞ்சா இந்த செய்தியை ஊடகத்தில் போடுங்கடா, இதையும் மக்கள் பார்க்கட்டும் அப்படின்ற மாதிரி சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஊடகங்களுக்குமே சவால் விடுற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ண போறாரு. இது குறித்து அந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். கடந்த ஒரு மாத காலமாகவே இந்த செய்தி ஊடகங்கள் சீமானை குறித்து அதிகமாக போட்ட ஒரு நியூஸ் என்ன அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியிலிருந்து நிர்வாகிகள் விலகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான். கடந்த ஒரு மாத காலத்தில் நாம் தமிழர் கட்சியிலிருந்து எத்தனையோ நிர்வாகிகள் விலகிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இதுல பேர் சொல்ற மாதிரியான நிர்வாகிகள் யார் யாரு அப்படின்னா, முதல்ல முத்துப்பாண்டி விலகணும், அதற்கு அடுத்தபடியாக களஞ்சியம் விலகினதும் தான் இந்த மாதத்துல யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிகள்ல இவங்க இரண்டு பேருமே எந்த அளவுக்கு சீமானோட சேர்ந்து பயணித்தாங்க. கடந்த 10 ஆண்டுகள்ல எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ பிரச்சனைகள் வந்தபோது கூட விலகாத களஞ்சியம் முத்துப்பாண்டி எதனால திடீரென விலகினாங்க அப்படின்னு அனைவருமே ஒரு பெரிய குழப்பத்தில் இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். இப்படி களஞ்சியம் முத்துப்பாண்டின்னு மட்டும் இல்லாம சின்ன சின்னதாக எவ்வளவோ நிர்வாகிகள் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி அடுத்தடுத்து திமுக, அதிமுக, பாஜக மற்றும் தாவேக இணைந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயம் தான் பாத்தீங்கன்னா இந்த ஊடகங்கள் அதிக அளவுல சீமானை குறித்து போட்ட ஒரு செய்தி அப்படினே சொல்லலாம். எதனாலடா சீமானை குறித்து வெறும் இந்த நியூஸ் மட்டுமே போடுறீங்க, சீமான் வேற எந்த விஷயத்தையுமே பண்ணலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு விஷயம் தான் பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியை வீக்காக காட்டக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. அதனால தான் இந்த ஊடகங்கள் இந்த ஒரு விஷயத்தை அதிக அளவுல போட்டு மக்களிடையே நாம் தமிழர் கட்சி ரொம்ப வீக்காக மாறிட்டாங்களோ அப்படின்ற ஒரு மனநிலை உருவாக்கி இருக்கு. இந்த ஒரு மாத காலத்துல நாம் தமிழர் கட்சிக்கு எவ்வளவோ சாதகமான செய்திகள் நடந்தும் கூட இந்த ஊடகங்கள் அதிகமாக போட்ட ஒரு நியூஸ் அப்படின்னா இது மட்டும் தான் சொல்லலாம். அப்படி என்ன சீமானுக்கு சாதகமாக மாறிடுச்சு அப்படின்னு ஒரு சில பேர் கேட்பாங்க. அவங்களுக்கான பதில் என்ன அப்படின்னா, கடந்த ஒரு மாதத்துல மட்டும் சீமானவர்கள் போராடிய போராட்டத்திற்கு ஏற்றவாறு 33 குடும்பத்திற்கு கொடுத்து அரசு வேலையை ரத்து பண்ண வச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் சீமானை குறித்து அவதூறாக பேசுனீங்க அப்படின்னா அவங்களுக்கும் நிச்சயமாக சிறை தண்டனை காத்துட்டு இருக்கு அப்படின்றத நீதிபதியான விக்டோரியா அவர்கள் பாத்தீங்கன்னா ஆணையம் பிறப்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி நியூஸை நிச்சயமாக நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. சரி, இந்த விஷயம்லாம் கூட போகட்டும், அடுத்து இந்த விஷயத்தையாவது நீங்க காட்டுறீங்களான்னு பார்ப்போம் அப்படின்னு சீமானவர்கள் ஊடகங்களுக்கு என்ன சவால் விட்டுருக்காரு அப்படின்னா, ஆகஸ்ட் 2ஆம் தேதி சென்னை பல்லாவரத்தில் சிவந்தி ஆதித்தனார் திருமண மாளிகையில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்களுடைய தலைமையில் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான பேர் இணைய போறாங்க அப்படின்னும், அதுவும் இவங்க அனைவருமே வேறு கட்சியில் இருந்தவங்க தற்போது சீமானோடு இணைய போறாங்க அப்படின்ற ஒரு தகவல் தான் கிடைச்சிருக்கு. சீமானை குறித்து எவ்வளவு அவதூறான போட்ட இந்த ஊடகங்கள் இந்த விஷயத்தை காட்டுவாங்களா இல்லையா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். ஒருவேளை நாம் தமிழர் கட்சியில நீங்க இணைய நினைக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக அன்றைய தினம் கலந்து கொண்டீங்க அப்படின்னா சீமான் அவர்களுடைய தலைமையிலேயே நாம் தமிழர் கட்சியில் உங்களால இணைய முடியும். மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.